ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து நெடுவாசல் பகுதியில் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் அருணிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அருண், முதலமைச்சரின் வேண்டுகோளுக்கும் அறிவிப்புகளுக்கும் போராட்ட குழுவினர் என்ன கருத்தை முன்வைக்கின்றனர்? நிச்சயமாக மகேஷ், 14வது நாளான இன்று மாபெரும் வெற்றி போராட்டமாக இந்த மக்களுடைய எழுச்சி போராட்டம் மாறியிருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மற்றும் விவசாய நிலத்தில் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவதற்கு விடமாட்டோம் என்பதற்காக தொடர்ந்து 14 நாட்களாக மிகப்பெரிய அளவிலான கடுமையான போராட்டங்களை செய்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்க்கும்போது இதே நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களை தற்போது இந்த கிராமத்து மக்கள் சந்தித்து விட்டார்கள் என கேள்விப்பட்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து அவர்கள் முதல்வர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது இதற்காக தமிழக அரசு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்காது, இதற்காக மக்களுக்கு பாதகம் ஏற்படுகிற விஷயத்தை தமிழக அரசுக்கு கையில் எடுக்காது என்பதை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு இதற்காக அனுமதி அளிக்கவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் என்ன தெரிவித்திருக்கார் பார்க்கும்போது அதற்காக நாங்கள் இதற்காக மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த காலம் நேரம் தேவைப்படுகிறது என்பதற்காக எடுத்துரைத்ததாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டத்தை கைவிட்டு அவர்களுடைய வேலைகளை பார்க்கும்போது தமிழக முதல்வர் வேண்டுகோள் விடுத்ததாகவும் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்கிறது, அவர்கள் போராட்டத்தை தொடர இருக்கிறார்களா, முதலுடைய பேச்சுக்கிணங்க போராட்டத்தை கைவிட இருக்கிறார்களா என்பது குறித்து அங்க இருக்க பெண்மணிகளும் சிலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆமா சொல்லுங்க, இப்போ உங்க ஊர்க்காரங்கெல்லாம் போய் இப்போ முதல்வரை பார்த்தாங்க, இப்போ போன்ல எல்லாம் பேசியிருப்பீங்க நீங்க அப்படின்றப்ப இப்போ அவர் என்ன சொல்றாரு, நாங்க இதுக்கு பிரச்சனை பண்ணல, இதுக்காக அனுமதிக்கு நாங்க கொடுக்கல, அதனால போராட்டத்தை கைவிடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு கேட்கறாங்க. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, போராட்டத்தை கைவிட போறீங்களா? விட மாட்டேன், போராட்டத்தை கைவிட மாட்டேன். புதுச்சேரி முதலமைச்சர் சொன்னாரு, பகிரங்கமா சொன்னாரு, இது மாதிரி எங்க இந்த திட்டத்தை இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, புதுச்சேரிக்குள்ளேயே ஒரு இரும்பு துண்டு கூட வரக்கூடாதுன்னு அனுமதிக்க மாட்டோம்னு புதுச்சேரி முதலமைச்சர் சொன்ன மாதிரி தமிழக முதல்வரும் அது மாதிரி பகிரங்கமா ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். இப்ப நாங்க நிறுத்திடுறோம், அதனால நீங்க போராட்டத்தை கைவிடுங்கன்னு எங்க போராட்ட குழு கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நாங்க போராட்ட குழுவே சொன்னாலும் நாங்க பகிரங்கமா சட்டப்பூர்வமா எங்களுக்கு ஒரு ரெக்கார்டு பூர்வமா இந்த அறிவிப்பை கொடுத்தா தான் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுவோம். அதை இருந்து போராட்டத்தை கைவிடவே மாட்டோம். நாங்க செத்தது சாப்பிடறோம், 15 நாளா செத்து கொண்டு இருக்கிறோம். நாங்க மக்களை ஆட்சி வந்ததும் போதும் மத்திய மாநிலமும் எங்களை கொடுமைப்படுத்தி போராட்டம் போராட்டம் போராட்டம்னு வாடிவாசல் திறந்தது போல நெடுவாசல்ல வந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மூடணும் விரட்டி அடிக்கிற வரைக்கும் நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம். முதல்வர் அந்த புதுச்சேரி முதல்வர் என்ன சொன்னாரோ அதே தான் இப்ப இவரும் நாங்க இதை அனுமதிக்கவே இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கால நேரம் வேணும் இல்லையா, மத்திய அரசு பேசணும், கால நேரம் வேணும் அப்படின்றப்ப கொஞ்சம் போராட்டத்தை கைவிடுங்க தானே சொல்றாங்க. 15 நாளா எங்க சார் போனாங்க, 15 நாளா மக்கள் போராடிட்டு இருக்கமே, அதை பத்தி எதுவும் சிந்திச்சாங்களா? இல்லையே, இவ்வளவு நாள் சிந்திக்காதவங்க இப்ப ஏன் சார் இதை சொல்றாங்க? நாங்க எங்க உயிர் இருக்க வரைக்கும் போராட்டத்தை விடவே மாட்டோம் சார். சட்டப்பூர்வமான அதிகாரம் வர்ற வரைக்கும் மக்கள்கிட்ட இந்த போராட்டத்தை நாங்க கைவிடவே மாட்டோம் சார். வாய் சொல்லி நம்ப மாட்டோம், நாங்க வாயால பேசுறத நம்ப மாட்டோம். சட்டப்பூர்வமா நாங்க விவசாயி, நாங்க உழைப்பாளி, நாங்க விட மாட்டோம். நாங்க விவசாயம் தான் எங்க உயிர் மூச்சு. எங்க விவசாய நிலத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பீசன் திட்டத்தை விட மாட்டோம், அனுமதிக்கவே மாட்டோம். இது தமிழக அரசு கையில இல்ல அப்படின்றப்ப தமிழக அரசு மத்திய அரசு சொல்லணும் அப்படின்றப்ப கொஞ்சம் காலம் வேணும்ல. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அதை அனுமதிக்கல, கொஞ்சம் நீங்க நேரம் கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. அப்படின்றப்ப நீங்க பிரதமர் ஏதாவது சந்திக்க போறீங்களா? உங்க ஆட்கள் இப்ப முதல்வரை சந்திச்ச மாதிரி பிரதமரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்கறாங்களா அப்படிங்கிறது? பிரதமரை நாங்க சந்திக்க போக முடியல, எங்களுக்கு முடியல. எங்க ஓட்டு கோயில், எங்க ஓட்டு இடம், எங்க ஓட்டு வயா, எங்க ஓட்டு விவசாயம். நாங்க இருக்கிறோம், ஏன் நீங்க சங்கடப்படுறீங்க? நீங்க ஆட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நாங்க எங்க இடத்துல நாங்க இருக்கிறோம். நீங்க ஆவணம் கொடுத்தா சந்தோஷமா வாங்கி போறோம், இல்லைன்னா எங்க இடத்துல நாங்க இருக்கிறோம், இருந்துக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப நீங்களே ஏதாவது கைவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல எப்படி? எல்லாம் கிராம மக்கள் ஒவ்வொரு கிராமத்துல வந்திருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுடைய எண்ணம் என்ன? அதெல்லாம் கைவிட மாட்டோம். போராட்டம் எங்களுக்கு மீத்தனை எடுத்தாதான் நாங்க போராட்டத்தை கைவிடுவோம். எங்க மீத்தனை எடுத்தாதான் நாங்க போராட்டத்தை கைவிடுவோம். பட்டினி பசியமா 15 நாளா அந்த இடத்துல இருக்கிறோம். நாங்க ஒரு அமைச்சர் கூட அந்த இடத்துக்கு வரல. நேரம் அறுதி விஜயபாஸ்கர் வந்தாரு, அவர் வந்துட்டு போயிட்டாரு. அவர் எங்க தொகுதி எங்க ஊருக்காரர் வந்துட்டு போயிருக்காருங்க. மத்தவங்க யாரும் இங்க வந்திருக்கா? எங்க ஊருக்காரங்க தான் வந்துட்டு போறாங்க.
தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற மாநில அமைச்சர்லாம் எங்கெங்க போனாங்க? எங்க ஊரு விஜயபாஸ்கர் எங்க ஊரு சார், விஜயபாஸ்கர் எங்க ஊர் சார். அதனால வந்துட்டு போயிருக்காரு. எங்க மக்கள்லாம் என்ன ஊனமா போகணுமா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு மாப்பிளா எல்லாம் வச்சு எழுப்ப இப்ப எல்லாம் அப்படியே பசுமை நிறமா இருக்கிறத சுடுகாடு ஆக்க வேண்டாம். தயவு செய்து மத்திய சர்க்காரே இதை எங்களை காப்பாற்ற வழி பண்ணுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, 15 நாட்களா குழந்தைகளோட அமர்ந்திருக்கீங்க அப்படின்றப்போ ஏன் கொஞ்சம் கை விட்டுட்டு அவங்க தமிழக அரசு சொல்றதுக்கு கொஞ்சம் காலவசம் கொடுத்தாதான் என்ன? அப்படி இல்லை, அவங்க எப்போ வேணும் பேசி அதை முடிக்கட்டும். 15 நாளா குழந்தை குட்டிகளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நாங்க போராண்டு இருக்கோம். அவங்க பேசி முடிச்சு எங்களுக்கு சொல்லட்டும். அதை ரத்து செய்யற வரை நாங்க ஒன்னாவது செத்தாலும் தவிர இந்த இடத்த விட நாங்க நகர மாட்டோம். எங்களுக்கு கார்போஹைட்ரேட்டை தடுத்து கொடுக்கணும். எப்போ இந்த குழந்தை குட்டியெல்லாம் 15 நாளா நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பாம எல்லாம் இங்க எதுக்காக கிடக்குறோம்? அவங்க படி எப்போ போல அவங்க பேசி முடிக்கட்டும். அதுவரை நாங்க போராட்டத்தை தவிர்க்க மாட்டோம். மகேஷ், நீங்க கேட்டிருப்பீங்க, அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. இத்தனை நாட்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். எங்களுடைய நிலங்கள்ல எங்களுடைய ஊர்களில் உட்கார்ந்து எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு நிரந்தரமான முடிவு வரும் வரை எங்களுடைய போராட்டத்தை யார் சொன்னாலும் கைவிட மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். மகேஷ், அருண்குமார், நீங்கள் குறிப்பிட்டது போலவே போராட்ட குழுவினர் காலை முதலமைச்சரை சந்தித்தனர். சந்தித்த பிறகு நெடுவாசலுக்கு சென்றுவிட்டுதான் போராட்டத்தை கைவிடுவதா என்பது குறித்து முடிவு செய்வதாக சொன்னார்கள். அந்த போராட்ட குழுவினர் தற்போது நெடுவாசல் பகுதிக்கு வந்து விட்டார்களா? போராட்டத்தை கைவிட ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பகுதி மக்கள் தெரிவிப்பது என்னன்னா தொலைபேசி வாயிலாக அவர்கள் சென்றவர் அனைவரும் இந்த பகுதியில் பேசியிருக்காங்க. பேசும்போது அவங்க செல்வதற்கு முன்பாகவே எங்களுக்கு நிரந்தரமாக இது பார்த்தீங்கன்னா போராட்டத்தை கைவிடுவதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு போராட வேண்டிய அவசியம் கூட இல்லை, இதை மத்திய அரசு தான் எங்களை இதுக்காக தள்ளிட்டாங்க, போராடுவதற்கு தள்ளியதே மத்திய அரசு தான். அப்படின்றப்போ தமிழக முதல்வர் என்னதான் உறுதியாக சொன்னாலும் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தீர்வு வரும் வரை எங்களுடைய முதல்வருடைய ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவருடைய முறையிடுவதற்காக தான் செல்கிறோம். அவருடைய வார்த்தைகள் எந்த விதமான ஒரு உறுதித்தன்மை இருக்கிறதோ அதைத் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் கைவிடுவதும் இல்லை தொடர்வதும் என தெரிவித்து தான் சென்றிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து இப்போது தொலைபேசி வாயிலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரிடம் பேசியிருக்கிறாங்க. ஏறக்குறைய பார்க்கும்போது இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கான வாய்ப்புகள் 99% இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா உறுதிப்பாடோடு இருக்கிறாங்க. அனைத்து கிராமத்தை சேர்ந்தவர்களும் இதுக்கு நிச்சயமாக ஒரு உறுதியான தீர்வு வேண்டும். ஏனென்றால் இந்த தமிழகத்தை சேர்ந்த அதே போல மற்ற மத்திய அமைச்சர்களும் சரி மற்றபடி யாரும் இந்த பகுதிக்கு இதுவரைக்கும் பார்வையிட்டு செல்லவில்லை. இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் மட்டும்தான் இந்த அமைச்சர் என்ற முறையில் இங்க வந்திருக்காங்க. ஆனால் இதற்கு இத்தனை நாட்களாக எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது. நிச்சயமாக வந்த பிறகு இன்னொரு ஆலோசனை கூட்டமாக நடத்தப்பட்ட பிறகு இந்த 70 கிராமத்தை சேர்ந்த மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்பதை பார்த்து அதில் மெஜாரிட்டி அதிகபட்சமாக யார் என்ன தெரிவிக்கிறார்கள் சொல்வதை வைத்துதான் அவங்களுடைய போராட்டம் தொடர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இருக்கிற சூழலை பார்க்கும்போது போராட்டம் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை, நீடிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கிறது. மேலும் சில பெண்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க, இப்ப உங்க ஊருக்கு போனாங்க இல்லையா, முதல்வர் பார்க்க போயிட்டு வந்தாங்க, ஏன்னா போன்ல பேசினாங்களா, அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க போராட்டம் தொடர போறீங்களா, நிறுத்த போறீங்களாமா? போராட்டம் தொடரும். போன்ல பேசல, ஆனா போராட்டம் அவங்க முதல்வர் சொல்ற வாக்குமூலத்தை பொறுத்திருக்கு. போராட்டம் தொடரும். அவங்க 500 பேர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எடுத்துக்கிட்டு 500 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு கம்பெனியை கொண்டாந்து 500 பேருக்கு வேலை போட்டு கொடுக்கட்டும். எங்கள்கிட்ட பூமியை தோண்டி நாங்க 500 பேருக்கு வேலை போட்டு கொடுக்க நாங்க விரும்பல. போராட்டம் மீண்டும் தொடரும். மகேஷ், இன்னும் அந்த பகுதியிலிருந்து சென்னையிலிருந்து இந்த சந்தித்தவர்கள் இன்னும் சேரவில்லை. இன்று மாலை அல்லது இன்று இரவு தான் சேருவார்கள். அதன் பிறகு காலை முதல் தெரியும் ஆலோசனை எந்த மாதிரி நடக்கிறது, அது தொடர்ந்து எந்த மாதிரி பேச்சுவார்த்தையில் இவங்களுடைய முடிவு எட்டப்படுகிறது என்பது குறித்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரிய வரும். மகேஷ்.